அன்பு நேயர்களே, உலகத்தின் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களையும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய வாரம், உற்று நோக்கக்கூடிய வாரம், போப் ஆண்டவர் லியோ போப் அவர்கள் 14வது போப் ஆண்டவர் அவர்கள் விடுத்துள்ள ஒரு செய்தி உலக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவ நாளாக பார்க்க, அதாவது செய்திகள் விட நாங்கள் கொழும்பில் இருக்கின்ற காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு புனித, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கு போன்று கிறிஸ்தவ பார்ப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக வத்திக்கான் ஆளுநர் அவர் தானே சொல்லலாம், போப் ஆண்டவர் லியோ அவர்கள் விடுத்திருக்கும் ஒரு செய்தி, 14வது போப் ஆண்டவர் இல்லையா, அவர்கள் விடுத்திருக்கும் ஒரு செய்தி உலக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்த கவனையும் மீட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பு ஒரு நியாயமான போர் அல்ல. போப்பாண்டவர் விடுத்திருக்கும் செய்தி உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது, ஒட்டுமொத்த உலகத்தையும் அது ஈர்த்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ ஆக்கிரமிப்பு ஒரு நியாயமான போர் அல்ல என்று போப் லியோ 14வது போப்பாண்டவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோட்பாடு நவீன போரின் யதார்த்தங்களுக்கு பொருந்தாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஈரானுக்கு எதிரான வாஷிங்டனின் ராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்த இந்த கோட்பாட்டை மேற்கோள் காட்டியதை தொடர்ந்து ஈரானுடனான மோதலை நியாயமான போர் என்று கருத முடியுமா என்று பத்திரிகையாளர் அவர்கள் கேட்டபோது தனது போட்பாட்சி காலத்தின் 4வது சர்வதேச பயணமான நேற்று சனிக்கிழமை ரோமில் இருந்து மேட்ரிட்டுக்கு விமானத்தில் பயணித்த போது போப் ஆண்டவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அங்கு நியாயமான போர் என்று எதுவும் இல்லை என்றும் போப் ஆண்டவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பிரச்சனை என்னவென்றால் நியாயமான போர் கோட்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. இன்று இருக்கும் ஆயுதங்களையும் அழிக்கும் திறன்களையும் மக்களால் கற்பனை செய்ய முடியாத ஒரு காலத்தில் இருந்து வந்தது என்றும் போப் ஆண்டவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணித்த போர் தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நிலவும் பதட்டங்களுக்கு மத்தியில் போப்பின் இந்த கூற்று கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு அவதானத்தை கொண்டு வந்திருக்கிறது உலக பரப்பில். போப்பின் ஆதரவாளர் அல்ல, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் குறித்த விமர்சனங்களை தொடர்ந்து கத்தோலிக்க தலைவரை ட்ரம்ப் தாக்குகிறார். போப்பின் ஆதரவாளர் நாங்கள் அல்ல என்றும் போப்பாண்டவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற இந்த யுத்தத்துக்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரவில்லை என்பதை போப்பாண்டவர்கள் இத்துடன் 3வது உலக கருத்தாக சொல்லியிருக்கின்றார். நாம் ஏற்கனவே போப்பாண்டவர் அவர்களும் 2 செய்திகளையும் தந்திருக்கின்றோம். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை கண்டிப்பதற்காக போப் லியோ 14 ட்ரம்ப் அவர்கள் கடும் விமர்சித்திருக்கிறார். அதாவது தற்போதைய போப் ஆண்டவர் லியோ அவர்களை கடுமையாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாக்கியிருந்தார் கடந்த மாதத்தில். போர் தொடங்கியிலிருந்து போப் லியோ அவர்கள் இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்து வருகிறார். மேலும் பதற்றத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் செயல்பாடுகளுக்கு எதிராகவும் அவர் எச்சரித்து வருகிறார், கருத்தும் தெரிவித்து வருகிறார். கடந்த ஏப்ரல் மாதம் ஈரானில் எந்த நாகரிகமும் மிஞ்சாது என்ற ட்ரம்பின் எச்சரிக்கையை போப் ஆண்டவர்கள் விமர்சித்திருக்கின்றார். அந்த அறிக்கையை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று போப் ஆண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பின்னர் ட்ரம்ப் போப் ஆண்டவர் அவர்களை வெளியுறவு கொள்கையில் பலவீனமானவர் என்றும் மற்றும் மோசமானவர் என்றும் கூறி பதிலளித்திருந்தார் ட்ரம்ப் அவர்கள். இந்த கருத்துக்கள் இத்தாலியின் விமர்சனங்களை தூண்டியதுடன் பல அரசியல் பிரமுகரிடமிருந்தும் வத்திக்கான் தலைவருக்கு ஆதரவையும் பெற்று தந்தது. போப் லியோ அவர்கள் இந்த விமர்சனங்களை நிராகரித்தது மட்டுமல்லாமல் தான் அச்சுறுத்தப்படவில்லை என்றும் போப் மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் போப் ஆண்டவர் குறித்திருப்பது உலகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. எப்படி அதை டபுள் எண்ணி கொடுப்போமா? போப் லியோ அவர்கள் இந்த விமர்சனங்களை நிராகரித்தது மட்டுமல்லாமல் தான் அச்சுறுத்தப்படவில்லை என்றும் போப் அவர்கள் இந்த வன்முறைகளுக்கு எதிராக தான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் அவர் கூறியிருக்கும் கருத்து ஒட்டுமொத்த உலகத்தின் மக்கள் மத்தியிலையும் அவர்களுக்கான ஆதரவு பெருகி இருக்கின்றது. இந்த உரையாடல் பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி உட்பட இத்தாலிய அதிகாரிடமிருந்து
எதிர்வினைகளை தூண்டியது. அவர் போப் பற்றிய ட்ரம்பின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இத்தாலியின் தலைவி ஜோர்ஜியா மெலோனி அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அண்மை காலமாக இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி அவர்களும் கருத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக வந்திருப்பதால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி மீது மிகவும் காரசாரமாக கடிந்து கொண்டார். பிப்ரவரி 28 அன்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமினி அவர்கள் மற்றும் அவர் படையில் இருந்த உயர் பதவியில் இருந்த ராணுவ தளபதிகளை படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தூண்டுதலற்ற போரை தொடங்கியதிலிருந்து இந்த போர் எச்சங்கள் தொடர்வதாகவே கருதப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் 40 நாட்களில் 100 அலைவரிசைகளில் கட்டம் கட்டங்களாக தாக்குதல்களை நடத்தி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ சொத்துக்களையும் இலக்குகளையும் குறிவைத்து தொடர்ச்சியாக நேற்று வரையும் தாக்குதல் தொடுத்து வருகின்றது. இதனால் குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்து வருகின்றது. ஏப்ரல் 8 அன்று பாகிஸ்தானில் மத்தியஸ்தத்தில் 2 வார கால போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்தது. இருப்பினும் வாஷிங்டன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஆழ்ந்த நம்பிக்கையின்மை இருப்பதாக ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் குறிப்பிட்டதால் இஸ்லாமாபாத்தில் நடந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு உடன்பாட்டை எட்டாமல் இன்னும் இழுபறையில் இருக்கின்றது. இதேவேளை நேற்று அதாவது சனிக்கிழமை மாலை பாகிஸ்தானின் அமைச்சர் ஒருவர் தெஹ்ரான் பயணமாயிருக்கின்றார். மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்காக ஈரானை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை எட்டுமானால் நாங்கள் எந்த எல்லைக்கும் சென்று அமைதியை கடைபிடிக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னாலும் அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் பேச்சுவார்த்தைகளை பேசிக்கொண்டு அவர்கள் தாக்குதலில் நடத்துவதும் ஜலச்சந்தியில் ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் தொடுப்பதுமாகவே நேற்றைய சனிக்கிழமை மாலை செய்தி வரையும் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர் தாக்குதல்களாக அமெரிக்க எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் டேங்கர்கள் மீது ஈரான் ஆளில்லா விமானம் மற்றும் ட்ரோன்கள் மூலமான ஏவுகணை மூலமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது என்பதும் நாம் தந்திருக்கின்ற செய்திகளில் ஒரு சாராம்சமாகும். ஆக ஏட்டுக்கு போட்டியாக தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் போப்பாண்டவர் அவர்கள் இன்று விடுத்திருக்கும் இந்த செய்தி உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. ஆக அமெரிக்கா இஸ்ரேல் மீது ஒரு கடும் போக்கையும் ஒரு கடும் பார்வையும் உலகத்தின் மத்தியில் கொண்டு வருகின்றது. பார்ப்போம், போன்ற பஞ்ச நாடுகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் அல்லது ஓரளவாவது பஞ்சம் தீர வேண்டுமானால் இந்த ஜலச்சந்தி சண்டை ஓரளவு அமைதி கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் அடுத்து வரும் செய்திகளில். நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.